Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. அவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? அவங்களுக்கு எப்படி காயமாயிடுச்சு? எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? How did he get hurt? How did he get hurt? Next one. நான் உன் பேச்சை கேட்டிருக்க வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டேன், உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும், உன் பேச்சை கேட்டிருந்தா நான் மிஸ்டேக்ஸ் வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I should have listened to you. நான் உங்களை பேச்சை கேட்டிருக்கணும், நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை நான் கேட்டிருக்கணும்னு அர்த்தம். I should have listened to you. Next one. அவர் ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர் அப்படின்னா அவர் ப்ராட் மைண்டடாகவே எதையுமே திங்க் பண்ண மாட்டார், ரொம்ப குறுகிய எண்ணம் கொண்டவர்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is a narrow-minded person. He is a narrow-minded person. Next sentence. நான் உன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டேன். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நான் உங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? I have caught you red-handed. அப்படின்னா நான் உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். I have caught you red-handed. Next sentence is, இனி என்னை தொந்தரவு செய்யாதே. இனிமேலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Don't trouble me any longer. இனிமேலும் என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு அர்த்தம். Don't trouble me any longer. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடீஸ். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டடீஸ். ஒர்க்கில் வேலையில் கவனம் செலுத்துங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க் அப்படி சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யோர் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உண்மை என்றும் அழியாது. உண்மை என்னைக்குமே அழியாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரூத் நெவர் பெரிஷஸ். ட்ரூத் நெவர் பெரிஷஸ். உண்மை என்னைக்கும் அழியாது. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் ஒரு சுயநலவாதி, நீங்கள் ஒரு செல்ஃபிஷ் பர்சன் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அன் ஈகோயிஸ்டிக். ஈகோயிஸ்டிக்னா செல்ஃபிஷ் பர்சன் அர்த்தம். யூ ஆர் அன் ஈகோயிஸ்டிக். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவன் ஒரு முட்டாள். அவன் ஒரு ஸ்டூபிட்ன்றதை எப்படி சொல்லலாம்? He is a moron. moronனா முட்டாள், ஸ்டூபிட்னு அர்த்தம். He is a moron. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவருடைய முரட்டுத்தனமான நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. அவர் எல்லார்கிட்டையும் ஹார்ஷா பிஹேவ் பண்றாரு, அது எனக்கு பிடிக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? I don't like his rude behavior. அவரோட ரூட் பிஹேவியர், அவரோட ஹார்ஷான பிஹேவியர் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். I don't like his rude behavior. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம், யாரையும் இன்சல்ட் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம தப்பா பேச வேண்டாம்ன்றதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிஃபேம் எனிஒன். டோன்ட் டிஃபேம் எனிஒன் அப்படின்னா யாரையும் இழிவா பேச வேண்டாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் சைக்கிளில் இருந்து விழுந்தார். அவர் சைக்கிள் ஓட்டிட்டுக்குள்ள கீழே விழுந்துட்டாரு, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாருன்றதை எப்படி சொல்லலாம்? He fell off the bicycle. He fell off the bicycle. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அது போதுமா. அது உங்களுக்கு போதுமா, போதுமான அளவு இருக்கா, போதுமான்றதை எப்படி கேட்கலாம்? இஸ் தட் இனஃப். அது உங்களுக்கு போதுமா, இஸ் தட் இனஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வெளிப்படையாக பேசுங்கள். எதா இருந்தாலும் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா ஓப்பனா பேசுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையா பேசுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். காரில் ஏறுங்கள். காருக்குள்ள வாங்க, கார்ல உட்காருங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Get into the car. Get into the car. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.